இன்ஸ்டாவில் உண்மையான செய்தியைப் போலவே உலாவரும் AI செய்திகள் பரவி வரும் நிலையில் இந்த வீடியோவிலும் கெட்ட வார்த்தை வரும் என்று வாயை பிளந்து கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறார். இப்போது இணையத்தில் வெளியாகும் வீடியோக்கள் அல்லது போட்டோக்களில் எது AI எது ஒரிஜினல் என்பதை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. டீப் ஃபேக்கை பயன்படுத்தி நடிகைகளை ஆபாசமாக காட்டுவது, நடக்காத ஒரு விஷயத்தை நடப்பது போல காட்டுவது என்று அனைத்தும் தற்போது மாறிவிட்டது. அந்த லிஸ்டில் ஒரு பொய் செய்தியை ஒரிஜினல் செய்தி வாசிப்பாளர் படிப்பது போன்ற வீடியோக்களும் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. தமிழ் தொலைக்காட்சிகளில் இருக்கும் செய்தி வாசிப்பாளர்கள் எப்படிப்பட்ட முக அமைப்புடன் இருப்பார்களோ அப்படியே இருக்கிறது இந்த AI வீடியோக்கள். முதலில் நகைச்சுவைக்காக சில வார்த்தைகளை பேசிவிட்டு முடிவில் கெட்ட வார்த்தைகளோடு செய்தி வாசிப்பாளர்கள் செய்தி வாசிப்பது போல சித்தரிக்கப்பட்டுள்ளது. பெண் செய்தி வாசிப்பாளர்கள் மட்டுமின்றி ஆண் செய்தியாளர்கள் பேசும் வீடியோக்களும் இடம்பெற்றுள்ளன. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தாத்தாவிடம் தன் பேராண்டி தாத்தா இந்தா தண்ணி குடி சும்மா இருந்த வந்து. இன்றைய முக்கிய செய்தி, ஃபர்ஸ்ட் நைட்ல கதவை மூடுறதுக்கு முன்னாடி இனியும் யாராச்சும் உள்ள வரதுக்கு இருக்கீங்களா என்று கேட்ட தினேஷ் பஸ் கண்டக்டர் தனது மனைவியால் கொல்லப்பட்டார். பிஜேபி நடத்தும் முருகன் மாநாட்டிற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று முருகன் திட்டவட்டம். ഇവിടെ നല്ല മഴയും റോഡിൽ കുഴികളും ഉണ്ട്. രണ്ട് കിളവിമാര് വരുന്നു. இந்த நிலையில் இப்படி செய்தி வாசிப்பாளர்களையும் செய்தியாளர்களையும் ஆபாசமாக பேசுவது போல சித்தரிக்கப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்புகள் எழுந்துள்ளன. நாக்கூசும் வார்த்தைகளை காதில் கேட்கவே அருவருப்பாக இருப்பதாக பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பேசிய தனியார் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர் ஸ்ரீராம் தனது ஆதங்கத்தை சமூக வலைதள பக்கத்தில் கொட்டி தீர்த்துள்ளார். கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி பிறர் முகம் சுளிக்கும்படி AI தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்படும் இதுபோன்ற வீடியோக்கள் பலராலும் பகிரப்படுவது தனக்கு வருத்தம் அளிப்பதாக தெரிவித்தார். செய்தி வாசிப்பாளர்கள் பேசும் வார்த்தைகள் சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறிய அவர், செய்தி வாசிப்பாளர்களின் முகமூடியை பயன்படுத்தி இதுபோன்ற மோசமான வீடியோக்களை வெளியிடுவதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். செய்தி வாசிப்பாளர்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது சமூகத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். தான் செய்தி வாசிப்பாளர்கள் அப்படிங்கிற நபர்களுடைய முகமூடியை பயன்படுத்தி இது போன்று மோசமான ஒரு காணொலியை வெளியிடுறது அப்படிங்கிறதுக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை நான் பதிவு செய்யறேன். இது கண்ணியமான செய்தி வாசிக்கும் தொழிலை தற்போது களங்கப்படுத்தி விட்டதாக பலரும் ஆதங்கத்தை கொட்டியுள்ளனர்.